ஹை ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ வேணும்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நம்ம கருப்பு வந்து ஃபோன் தண்ணியில் விழுந்துருச்சு, யார் ஃபோன் பண்ணாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை ரிப்பேருக்கு கொடுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் ரிப்பேருக்கு பண்ணுற கடைக்கு போயிட்டு ஃபோனை கொடுத்து என்னென்னு பார்க்க சொல்கிறாங்க. எப்படியாவது இதை ரெடி பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு நம்ம தமிழ் வந்து ரொம்பவே கொஞ்சம் தன்னம்பிக்கையோடு இருக்காங்க. மனசு உடஞ்சி போய் இருந்தாங்க. அவங்க அப்பா வந்து நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா, கண்டிப்பாக உன் வாழ்க்கையை காப்பாற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பு என்னுடையது, நீ எதுக்காகவும் கண்ணை கசிக்கிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்ம தமிழ் வந்து கொஞ்சம் தைரியமாகவே இருக்காங்க. அதுக்காக நம்ம சும்மா இருந்துடக்கூடாது, ஏதாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி வந்து மலர்கிட்ட சொல்கிறாங்க. அக்கா, நீங்கள் எனக்கு ஒரு உதவி செய்யணுங்க்கா, நீங்கள் அந்த சாவித்திரி அவங்க ரூமில் போயிட்டு ஏதாவது ஒரு தடயம் கிடைக்குதா, இல்லை அவங்க ரெண்டு பேரும் ஏதாச்சும் கண்டிப்பாக பேசிக்கிட்டு இருப்பாங்க, ஏதாச்சும் உனக்கு காதில் விழுதா, அவங்க என்ன திட்டம் போட்டிருந்தாலும் உள்ளுக்குள்ளே பயம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், கண்டிப்பாக அவங்க பேசுகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது, கொஞ்சம் அவங்கள வாட்ச் பண்ணி அவங்க என்ன பேசுகிறாங்க செய்கிறாங்கன்றதை எனக்கு கொஞ்சம் சொல்லுக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. மலர் இருந்துட்டு என்னால் முடிஞ்ச உதவி உனக்கு பண்ணுறேன் தமிழ்ச்செல்வி, உன் வாழ்க்கை உன்னை விட்டு போகக்கூடாது, நீயும் சேது ஐயாவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அந்த தாமரைக்கு கல்யாணமே நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் சொல்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம கருப்பு வந்து கேக்கை வந்து டெஸ்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து கருப்புக்கு கால் பண்ணியிருப்பாங்க. ஆனால் கருப்போட ஃபோன் வந்து தண்ணியில் விழுந்ததுனால அவங்களால எடுக்க முடியாத காரணத்தினால அவங்க டெஸ்ட் எடுக்கிறவங்க வந்து வீட்டுக்கே ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வராங்க. அது வந்து இந்த சாவித்திரி கைக்கு கிடைச்சிடுது. ஆனால் இந்த சாவித்திரிக்கும் விஷயம் தெரிஞ்சது, கேக்கில் வந்து மயக்க மருந்து கலந்துருக்காங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்றது வந்து தெரிஞ்சு போது பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இந்த வேலையே இந்த கருப்பு எதுக்காக செஞ்சுருப்பான், எப்படி உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், ஓ சேதுவோட வேலையாக தான் இருக்கும், சேது தான் இந்த கேக்கை எடுத்துகிட்டு போயிட்டு டெஸ்ட்டுக்கு கொடுக்க சொல்லியிருப்பான். அப்பா, நம்ம கைக்கு இந்த ரிப்போர்ட் வந்தது ரொம்பவே நல்லதாக போச்சு. சரிங்க, கொடுங்க அந்த ரிப்போர்ட்டை, நாங்கள் கருப்பு வந்தாருன்னா கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்து அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் கொடுக்க வந்தவங்கக்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் அவங்க வந்து இல்லைங்க, நாங்கள் கொடுக்க மாட்டோம், கருப்பு சார் தான் இதை அவசரமாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கேட்டுக்கிட்டு இருந்தார், கெஞ்சிக்கிட்டு இருந்தார், அதனால தான் அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடலான்னு நாங்கள் உடனே வீட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே சாவித்திரி இருந்துட்டு இங்கே பாருங்க, அது நாங்கள் எல்லாருமே வீட்டோடு சேர்ந்து தான் அந்த டெஸ்ட்டை எடுத்துகிட்டு வர சொன்னோம், கருப்பு அவரே டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருந்தாலுமே எங்கிட்ட தான் கொடுத்துருப்பாரு, நான் தான் அந்த டெஸ்ட்டவே எடுக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பொய் சொல்லிவிட்டு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை வந்து வாங்க பார்க்குறாங்க. ஆனால் அவங்க இந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொடுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. கருப்பு சார்கிட்ட கொடுத்தா தான் கரெக்டாக இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே சாவித்திரி இருந்துட்டு என்னங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க, நாங்கள் தான் அந்த டெஸ்ட்டை எடுக்க சொன்னோம், ஃபஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை வாங்கி பிரித்து பார்க்குறாங்க. அப்போது இங்கே சேது வந்து நிற்கிறாங்க. இங்கே சேதுவை பார்த்ததுமே இங்கே சாவித்திரிக்கு கதி கிளம்பிடுது. அச்சோ சேது வந்துட்டான் அப்படின்னு படப்படன்னு அந்த பேப்பர் எல்லாத்தையுமே மடித்து உள்ளே சொருகிறாங்க. என்னத்தை இது அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒன்றும் இல்லைப்பா, அது ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு மழுப்புறாங்க. எங்கள் டெஸ்ட் ரிப்போர்ட்டை கொடுக்க வந்தவங்க கிட்ட கேட்குறாங்க சேது, என்ன ரிப்போர்ட் அது அப்படின்னு சொல்லி கேட்க, கேக்கில் மயக்க மருந்து கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வந்திருக்கு, கேக் எடுத்துகிட்டு வந்து கருப்பு சார் கொடுத்தாரு, அந்த ரிசல்ட்டு தான் அது அப்படின்னு சொல்லி சொன்னதுமே இங்கே நம்ம சேதுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. அதே சமயம் அதில் மருந்து கலந்துருக்காங்க, அதை சாப்பிட்டு அடுத்த 10வது நிமிஷமே மயக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இது கேட்டதுமே சேதுக்கு பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. உடனே இங்கே சாவித்திரிக்கிட்ட இருந்து அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை பிடுங்கிக்கிறாங்க. என்னத்தை இது, ஓ அப்போ நீங்களும் உங்கள் மவளும் 2 பேரும் சேர்ந்து கேக்கில் மயக்க மருந்தை கலந்து தான் என்கிட்ட உங்கள் பொண்ணு தாமரை வந்து நாடகம் நடித்தாளா, அந்த கேக்கை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு எதுவுமே ஞாபகத்துக்கே இல்லை, நாங்கள் எப்படியோ கேக்கை டெஸ்ட்டுக்கு அனுப்பணும், அந்த கேக்கை எடுத்துகிட்டு போய் கொட்டியிருந்தா இப்போ உண்மை எதுன்னே வந்திருக்காது, இப்போ தான் எனக்கு நிம்மதியத்தை, நான் தப்பே பண்ணல, நான் தப்பு பண்ணேன்னு சொல்லி நீங்கள் 2 பேரும் நாடகம் நடித்து என்னையும் என் அப்பாவையும் ஊர் முன்னாடியும் குடும்பத்து முன்னாடியும் தலகுனிய வச்சிட்டிங்க, இப்படி ஒரு வேலையை செய்கிறதுக்கு உங்களுக்கு எப்படி அத்தை மனசு வந்துச்சு, உங்கள் அண்ணனை, அதுவும் என் அப்பா, ஊர் முன்னாடி தலை நிமிர்ந்து நிற்கிற மனுஷன், அவரை இப்படி அசிங்கப்படுத்தணும்னு நினச்சிட்டிங்களே, இப்படியா நீங்கள் செய்யணும், சி உங்களுக்கு அறிவே இல்லை,
உங்கள் முகத்தை பார்க்கவே எனக்கு அவ்வளோ ஒரு அருவெருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேது காரி காரி துப்புறாங்க. எங்கள் சாவித்திரிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. சேது என்னை மன்னிச்சிருப்பா, இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லாதப்பா, இந்த விஷயம் தெரிஞ்சால் எல்லார் முன்னாடியும் நான் அவமானப்பட்டு நிற்கணும், என்னை மன்னிச்சிடுப்பா அப்படின்னு சொல்லி கையை எடுத்து கும்பிட்றாங்க. இங்கே சேது இருந்துட்டு இங்கே பாருங்க அத்தை, நான் தப்பே பண்ணாத இருந்தோம் எனக்கு தண்டனையாக தாமரையை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்கள் எல்லாரும் முடிவு எடுத்தீங்க. இப்போது நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, தப்பு பண்ணதுக்கு தண்டனை கிடைச்சி தானே ஆகணும். உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சு தான் ஆகணும். அதே மாதிரி நீங்கள் மிக மிக பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க. அதுக்கான தண்டனையே என் அப்பா கையிலிருந்தே வாங்கி கொடுக்குறேன். இதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் இருக்க மாட்டீங்கன்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பாக இருக்க மாட்டீங்க. உங்களை நான் இங்கேருந்து ஓட தெறிக்க விடுறேன்னான்னு மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது சொல்ல உடனே உள்ளே போகிறாங்க. இங்கே நம்ம சாவித்திரி இருந்துட்டு சேது கையை பிடிச்சி, சேது என்ன மன்னிச்சிருப்பா, ஏதோ தாமரை ஆசைப்பட்டுட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டோம், எங்களை மன்னிச்சு பெரிய மனசுத்தனமாக கொஞ்சம் எங்களை மன்னிச்சு விட்டுருப்பா. இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சா கண்டிப்பாக நடக்கிறதே வேறையாக தான்ப்பா இருக்கும். இந்த அத்தையை பார்த்தா உனக்கு பாவமாக தெரியலையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரி கெஞ்ச இங்கே சேது இருந்துட்டு, இங்கே பாருங்கள், உங்களை அத்தைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு நாக்கு கூசுது. உங்களை மாதிரி ஒரு கேவலமான ஒரு புத்தி உள்ளவங்க இந்த வீட்டில் இருக்கவே கூடாது. என் தமிழ்ச்செல்வி என் மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருக்கிறா. அவள் மட்டும்தான் என் மேலே நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தது. எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லை. ஏன்னா போதையில் நானும் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேனோ அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தேன். தமிழ்ச்செல்வி வந்து யார் சொன்னாலும் உங்கள் மேலே நீங்களே சந்தேகப்படலாமா? உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. கடவுளே வந்து சொன்னாலும் நீங்கள் தப்பு பண்ணியிருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதியாக சொன்னான். என் மேலே அம்புட்டு நம்பிக்கை வச்சுக்கிட்டு இருந்தா. ஆனால் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்தணும், என்கிட்டேருந்து பிரிச்சுட்டு உங்கள் மவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சிங்கள, அதுக்கான தண்டனையை நீங்கள் அனுபவிச்சு தான் ஆகணும். அப்பா வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு கச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேது வந்து உள்ளே போனதும் அப்பத்தாக்கிட்டேயும் மோகனாக்கிட்டேயும் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டையுமே இந்த விஷயத்த சொல்ல இங்கே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு, அப்பாடி பெரிய கில்லாடியாக தான் இருக்குவா போலேயே, எவ்வளோ பெரிய நாடகத்தை நடத்திருக்கா, நம்ம கூட ஒரு விஷயம் கூட தெரியலையே, கூடவே இருந்து இவ்வளோ பெரிய வேலையை பார்த்துருக்கா, நமக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியுமே வாயை புழக்கிறாங்க. அதுக்கப்புறம் மோகனாவோ இருந்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. இங்கே நம்ம அப்பத்தா இருந்துட்டு, என்னப்பா சேது சொல்கிற, அப்போது இவங்க எல்லாம் நடித்தாங்களா? அப்போ நைட்டு 12 மணிக்கு கேக்கை கொண்டு வந்து கேக்கில் மயக்க மருந்து கலந்து தான் உன்னை மயக்க அடிக்க வச்சுட்டு இவங்க நாடகம் நடத்தியிருக்காளுங்க. என் பேராண்டி மேலேயே இவ்வளோ பெரிய பழியை சுமத்தி என் பேராண்டி எல்லாரும் முன்னாடியும் தலகுனிய வச்சிட்டிங்களேடி பாவி அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியை பல்லார்னு இங்கே நம்ம அப்பத்தை அறையிறாங்க. இங்கே சாவித்திரி இருந்துட்டு, அம்மா என்னை மன்னிச்சு நீதாம்மா அண்ணங்கிட்டேருந்து என்னை காப்பாற்றணும். இந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக இந்த வீட்டிலே எங்களை இருக்க விட மாட்டாருமா, ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்சறாங்க. எங்கள் அப்பத்தா இருந்துட்டு, என் பேரை எந்த ஒரு தப்பும் பண்ணல, ஆனால் அவனை எல்லார் முன்னாடியும் கூனி குறுகி நிற்க வச்சுட்டே இல்லைங்களேடி பாவிங்களா, அவன் வரட்டும் இரு, ராசாங்கம் வந்ததுக்கு அப்புறம்தான் உனக்கு என்ன முடிவுன்றதே தெரியும், வரட்டும் அவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம மலர் பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இந்த விஷயத்த முதல்ல தமிழ்ச்செல்விக்கிட்ட சொல்லணும், அவள் தான் ரொம்பவே வாடி வதங்கி போயிருக்கா, இப்படி ஒரு நாடகம் நடந்திருக்குன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக சந்தோஷப்படுவா. நம்ம உடனே போயிட்டு தமிழ்ச்செல்விக்கிட்ட விஷயத்த சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் போகிறாங்க. இன்னொரு சைடு இங்கே கருப்பு இருந்துட்டு, ஆமாம்ல கேக்கு டெஸ்ட்டுக்கு கொடுத்துருந்தோம், போயிட்டு நம்ம என்ன ஆச்சுன்னே தெரியலையே, சரி இவங்க ஃபோனை ரெடி பண்ணி வைக்கிட்டோம், நம்ம டெஸ்ட்டு கொடுத்த இடத்துல போய் கேட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேக்கு டெஸ்ட்டு கொடுத்த இடத்துக்கு போய் கேட்குறாங்க. இங்கே டெஸ்ட்டு எடுக்கிறவங்க இருந்துட்டு, உங்களுக்கு ஃபோன் பண்ணோம் ரீச் ஆகலை, அதனால தான் டெஸ்ட் ரிப்போர்ட்டு கொடுக்கறதுக்காக வீட்டுக்கே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே டெஸ்ட்டு எடுக்கிறவங்க சொன்னதுமே கருப்பு இருந்துட்டு, அச்சுச்சோ அது யார் கைக்கு போச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேகமாக வீட்டுக்கு ஓடி வர இங்கே மலர் இருந்துட்டு தமிழ்ச்செல்விக்கிட்ட சொல்கிறாங்க, தமிழ் உன் வாழ்க்கை உன்னை விட்டுட்டு போகல, சேது உன்னை விட்டுட்டு பிரிய மாட்டார், யார் நினச்சாலும் முடியவே முடியாது அப்படின்னு சொல்ல, என்னக்கா சொல்கிற, திடீர்னு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க,
அந்த தாமரையும் அந்த சாவித்திரியும் சேர்ந்து கேக்கில் மயக்க மருந்து கலந்துருக்காங்க. அதனால தான் சேது ஐயா மயங்கி விழுந்திருக்காரு. இவங்க நாடகத்தை நடத்தியிருக்காளுங்க. இனிமே உனக்கு உன்னுடைய வாழ்க்கைக்கு கண்டிப்பாக எந்த ஒரு பங்கமும் வந்துடாது தமிழ்ச்செல்வி. கண்டிப்பாக நீ சேது ஐயா கூட தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிற. அந்த தாமரைக்கும் சாவித்திரிக்கும் ராஜாங்க ஐயா வந்தால் கச்சேரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கள் தமிழ்ச்செல்விக்கு பயங்கர சந்தோஷம். நான் கும்பிட்ட ஆத்தா என்னை கைவிடலக்கா. எப்படியோ உண்மை வெளியே வந்துருச்சு. நானும் பயந்துக்கிட்டே இருந்தேன். என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் புரியாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இதோட இந்த ரிவ்யூ முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடக்கும் சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ராஜாங்க வந்தால் சாவித்திரிக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுப்பாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.